எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே மற்றும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு எந்த சங்கத்திலும் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் தனியாக நிற்போரே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, இன்று நம்மோடு நமது சீனியர் சிட்டிசன் சங்கத்துடைய ஒரு முதலீட்டாளர், ஒரு அங்கத்தினர், சங்கத்தின் உறுப்பினர் ரவி சார் வந்திருக்கிறாரு. ஒரு வணக்கம் சொல்லிடுங்க சார். வணக்கம். அசோக் குமார் வந்திருக்காரு. வழக்கம் போல் அசோக் குமாருக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் சந்தேகம் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் சந்தேகத்தை அவருக்கு மட்டும் தெளிவுபடுத்தாமல் எல்லாருக்கும் தெளிவுபடுத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிடுவோம். வாங்க அசோக், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. இரண்டே கேள்வியோட வந்திருக்கேன் சார். ரெண்டு கேள்வி. சரி. முக்கியமான கேள்வி வந்து நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய சிவகாசி சுல்தான் என்பவர் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிட்டு விரைவா திரும்பி வந்திருக்கிறாரு. போன வேகத்துல திரும்பி வந்திருக்காரு. சவுத்து அடிச்ச பந்து மாதிரி. ஆமா, ஒண்ணு. அது விஷயமா தேனி சங்கத்தை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு வீடியோலாம் போட்டிருக்கிறாரு. வீடியோ போட்டிருக்காரு. நான் பார்த்தேன், கேட்டேன். ரொம்ப கவலையா இருந்தேன். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் போறதுனால, ஸ்டே வாங்க போனதுனால அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்டேவா என்னன்னு தெரியல சார். பெயில் கேன்சலேஷன் தான் போட்டிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் நீங்க வந்து எப்படி சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க? நேற்று நடந்த நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டை பத்தி. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நேற்று நைட்டு? அவர் கவலைப்பட்டார்னா, அவர் இளைஞர், அவருக்கு இன்னும் நிறையா பொறுப்புகளாக இருக்குது, குடும்பத்தில் பொறுப்புகளாக இருக்குது. அவர் ஒரு சங்கத்தை வழிநடத்துறாரு. நானும் ஒரு சங்கத்தை வழிநடத்துகிறேன் தான். ஆனால் அந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லையா, அது அவரை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா. நான் அவர் குறைப்படுத்துறதுக்காக குறைவுபடுத்தலை. அவர் பயப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். எனக்கு அதுக்கு சுத்தமாக இல்லை. நான் வழக்கத்தை விட நேற்று நல்லாவே தூங்கினேன். அப்படிங்களா? நம்ம உறுப்பினர்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன் தெரியுமா? எல்லாம் ஒன்றும் நினைக்காது, கவலைப்படாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தோழர்களே. நான் வந்து சும்மா சொல்ல, நான் உண்மையிலே நல்லா தூங்கினேன். காலையில் 8:30 மணியோட தூங்கினேன். நல்லாவே தூங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மூளையை கசக்கணும். இவனுங்க போட்டிருக்கிற வழக்கு வந்து இது கேன்சல் கிடையாது. இது அதாவது வந்து ஸ்டே கிடையாது. அது சில தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஸ்டே கிடையாது. இது அவங்க முதல்ல போனது சீரியஸ் ஃப்ராடு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கேட்டாங்க. சீரியஸ் ஃப்ராடு இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் எங்கே மட்டும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து இங்கே சீரியஸாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் ஓடி போயிடுறான். 554 கம்பெனி. அதுக்கெல்லாம் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் காணும். இவன் இந்த பயில இருக்கிறானுங்க, இருந்து செட்டில் பண்ணுறான்னு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறான், எல்லா சொத்துக்களையும் இன்னும் ஒப்படைக்கிறான். இவன் மேலே சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் வேணுமா? இவர் சொத்தை வாங்கணும், நாங்குநேரி சொத்தை வாங்கணுங்கிறங்க இவர் போகிறாரு. அதுதான் காரணம். இவர் அப்படி தான் முதல்ல போட்டார். அதை 27/7/2 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி அந்த கோஷ்டி திருப்பி அந்த கரகாட்ட கோஷ்டி திருப்பி கோஷ்டியாக போயிருக்குது. போயிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெயிலை கேன்சல் பண்ணணும். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இங்கே நடக்கிற வழக்கு என்ன வழக்கு? அதுவும் பெயில் கேன்சல் சொல்கிறார். நேற்று இதே நான் பிடிச்சிட்டேன். நான் லைன் பிடிச்சிட்டேன். இது பிடிச்சி தான் பேசினேன். ஹைகோர்ட்ல வந்து நடக்கிறது பெயில் கேன்சல். இவனை அங்க போய் பெயில கேன்சல் பண்ணுன்றான். இங்க அந்த அளவுக்கு தான் நடந்துருக்கு. நம்ம நல்ல நேரம் தோழர்களே, நம்ம நல்ல நேரம் நீதியரசர்கிட்ட வந்தது வந்து பெயில் கேன்சல் வழக்கு தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். பெயில் கேன்சல் வழக்கு இவர் வந்து இப்படி செட்டில்மெண்ட் கொண்டு போயிட்டாரு. இங்கே சுத்திட்டு இருக்கு. ஹைகோர்ட்டே சுத்திட்டு இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், ஹைகோர்ட்டே சுத்திட்டு இருக்கு. விசாரிக்க வேண்டிய டான்பீட் கோர்ட்டு பெயில் கேன்சல் வந்த வழக்கம் வந்து இங்கே சுத்திட்டு இருக்குது அப்படின்னு. அது நல்லதா போச்சு. இங்க பெயில் கேன்சல் வழக்கு நடக்கும்போது புதுசா ஒன்று அங்க ஒன்று போட்டா என்ன பிரயோஜனம்? தள்ளுபடி பண்ண எனக்கு நல்லா தெரியும். நல்லா தூங்கின தோழர்கள், அது நல்லா தெரியும். எனக்கு தள்ளுபடி பண்ணிடுவான்னு தெரியும். அதனால இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அனுபவ அறிவில் என்னோட நாளைக்கு தந்து நான் வந்து அடிக்க ஞானம் சொல்லுவோம் இல்லையா. ஞானம் வேறு, மனித அறிவு என்பது வேறு. ஞானம் வந்து கடவுள் தான் தர முடியும். அறிவு வந்து மனுஷ மூலையில் வர்றது. அதனால வந்து இது வந்து எனக்கு நேற்றே தெரியும். நல்லா தூங்கினேன். அதனால வந்து நேற்று ராமகிருஷ்ணன் சார் காலையில் வந்தார். நிம்மதி அடைஞ்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு காலையில் ராமகிருஷ்ணன் சார் என் வீட்டுக்கு வந்தார். அப்போ வந்து இந்த நியூஸ் வரல, பெயில் வந்து இந்த இது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு அப்படிங்கிறது வரல. வர்றதுக்கு முன்னாலே ராமகிருஷ்ணன் சார் கொஞ்சம் கவலையாக இருந்தார். அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் என்ன சார் நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார், டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பாருங்க சார். எத்தனை மணிக்கு தெரியல வழக்கு, 2 மணிக்கு எடுக்கலாம், 3 மணிக்கு எடுக்கலாம், காலையில் எடுத்தா எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இதே தான் சொன்னேன். ஏன்னா இங்க நடக்கிற வழக்கு பெயில் கேன்சல் வழக்கு தான். அதே தான் அங்கேயும் போட்டு போனாக்கா
அடுத்து ஐநா சபைக்கு தான் போனோம். போனாலும் போவாங்க. அங்கேயும் பெயில் கேன்சல் ஆனது தானே சார்? இவங்களை அனுப்பிச்சு இந்த ஈரான் ஈராக் வார் இருக்கு இல்லையா, ஈரான் இது சவுதி அமெரிக்கா வார் இருக்கு இல்லையா, ஈரான் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா வார் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு அனுப்பலாம். பீஸ் கீப்பிங் கமிட்டியா இந்த கரகாட்ட கோஷ்டியை அனுப்பலாம். என்னத்தை சொல்றது, அதாவது பொழுதுபோக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. பொழுதுபோக்கில் பண்ணல, அவன் நிலத்தை அபகரிக்கணும், நாங்களே இடத்தை அபகரிக்கணும்ங்கிறதுக்காக இவனுங்க அலைகிறானுங்க. அது தெரியாமல் கூட சில அலைகிறான். கூட சேர்ந்து அலைகிறோம் யார் எல்லாமே லீடர் பயிலு தான். லீடர் பயிலுங்க அவனுங்க எவ்வளவு நிறுவனத்தில் வந்து முதலீடு வாங்கி கொடுத்துருக்கான், எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்கிற லிஸ்ட்டு நான் கேட்டிருக்கேன். அது வந்தவுடனே நான் அவங்கள வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா? கண்டிப்பாக எடுப்பேன். கூட்டி வந்து நீதிபதியே அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதல்ல ஐஓட்ட கொடுக்க போகிறேன். ஐஓ வந்து சென்னையில் இருக்கிறாரு, இங்கே ஒரு ஐஓ இருக்கார் இல்லையா, ஐஓ வந்து எஸ்பி பெரிய வழக்குங்கிறனால நான் டிஎஸ்பி இமானுவல் சார்ட்ட கொண்டு நான் கொடுக்க போகிறேன். அதன் பிறகு நேராக கொண்டு நீதியரசர்கிட்டே கொண்டு கொடுக்க போகிறேன். அதனால் இது தள்ளுபடியாகனு எனக்கு தெரியும். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த நடவடிக்கை நம்ம பார்ப்போம். நன்றி சார், நன்றி. இப்போ அடுத்து வந்து ஒரு கேள்வி சார். இப்போ புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க சார், ஆக்ஷன் எம்எஸ்டிசி ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. அது என்ன காரணம் சார்? அதோட முக்கியத்துவம் என்ன? அதோடைய விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இது அருமையான கேள்வி. மக்களுக்கு வந்து ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக அருமையான கேள்வி. நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் சங்கத்தில் மெம்பராகணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு சங்கத்தில் மெம்பராக 2 சங்கத்தில் மெம்பராக இணையலாம். எங்களுடைய ஜேக் கூட்டமைப்பில் இருக்கிறவங்க இணையலாம். அதர் சங்கத்தில் வேறு எந்த சங்கத்தில் இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எந்த சங்கத்திலும் இணையாமல் இருந்தாலும் உங்களை இந்த குரூப்பில் இணைத்துக் கொள்ளலாம். அதுக்கு ஒரே கண்டிஷன், நீங்கள் எம்எஸ்டிசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். 1180 ரூபா கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இந்த பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா 2 நம்பர் நான் குரூப்பில் பதிவு போட்டிருக்கேன். நிறையா சங்கத்தில் சேராமலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கனாக்கா நாங்கள் அந்த குரூப்பில் இணைச்சி விட்டுக்கோம். இது எதுக்கு அப்படின்னாக்கா, எதிர்காலத்தை மனசில் வச்சு நான் ஒரு கணக்கு வச்சு நான் போட்டிருக்கிறேன். எதிர்காலம் என்ன எதிர்காலம்னா, இப்போ வந்து சரியா வந்து ஏலம் போற மாதிரி இல்லை, தெரியலங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது 25ஆம் தேதி, நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை 25ஆம் தேதி நீதியரசர் முன்னாடி வழக்கு வரும். அப்போ வெட்ட வெளிச்சமாகும் எவ்வளவு போயிருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக எம்எஸ்டிசியில் ஆளுங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட கூட அதிகமாக சொல்ல மாட்டாங்க, நீதியரசர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும் அப்படின்னு ஒரு அனுமானம் எனக்கு. அடுத்த கட்டமாக இந்த லேண்டுகளையே, இப்போ அப்ரூவ்டு பிளாட்டுகளையே நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் நீதியரசர் முன் வரலாம். பாண்டுக்கு லேண்டுன்னு வரலாம். ஏன்னா அவருடைய ஆப்ஷன் முதல்ல பணத்துக்கு ஏலம் போல பணத்துக்கு என்ன பண்ணுறது? நான் பூமிக்குலேருந்து வெட்டி எடுக்க முடியும், அல்லது அடிச்சு கொடுக்க முடியும் பணத்தை. அதனால சரி பாண்டுக்கு லேண்டாக கொடுத்துலாம் அப்படின்னு வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற அப்ரூவ்டு பிளாட்ஸை பாண்டுக்கு லேண்டாக கொடுக்குறதுக்கு நீங்கள் எம்எஸ்டிசி மூலமாக நீங்களும் பிட் பண்ணுங்கள். பிட்டிங் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா தேனியிலே ஒரு சங்கம் இது இருக்கும், இது இடம் இருக்கும், அல்லது இது விருதுநெல் இருக்குது, கோயில்பட்டி இருக்குது, அந்தந்த பயில உள்ள ஆளுங்க பிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து போட்டி இருந்தாக்கா ஆரோக்கியம் தானே. ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போங்கிறதால அது பிட்டிங் தான் வரும். பிட்டிங் முறையில் தான் எடுக்க முடியும், கொடுக்கவே முடியாது. நான் நிறுவனத்து கையில் கொடுப்பாங்களாம் சொல்ல முடியாது. இது ஒன்று. இது இப்போ இது வந்து பொதுவான நிலம் இருக்கா, இப்போ பிளாட் இருக்கா? இல்லை. 1138 11,138 பிளாட் தான் இப்போதைக்கு வந்திருக்குது. இன்னொரு 10,000 பிளாட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு 21,000 பிளாட் தான் அப்ரூவ்டு பிளாட்ஸு. இப்போ இருக்கிறது 61,000 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பிளாட்னா கூட வராது. அப்போ இப்போதைக்கு முதல்ல மீதை இப்போ கொஞ்சம் ஏலம் போயிடும். இந்த ஏலம் போன பணத்தை எடுத்து நான் நீதியரசர்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அவரே ஒரு ஐடியா பண்ணிடுவார். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன். முழுசாக கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். இல்லை எல்லாத்தையுமே கொடுப்பேன்னா கொடுக்கட்டும், எல்லாம் எனக்கு வரும்ல. அரைக்குறையாக வந்தாலும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். சிலர் அதை விரும்புவாங்க. அதை நான் வந்து அதிகமாக வற்புறுத்த போதில்லை. சமயம் பார்த்து நான் சொல்லான்னு பார்க்குறேன். ஒரு ஆலோசனை தான். அது வந்து யாரையும் வந்து தாழ்த்தி அவங்களுக்கு நல்ல ஆலோசனை. கம்மியாக போட்டவங்களும் கடைசியில் போட்டவங்களும் முழுசாக போயிடுவாங்க. ஒரு பெரிய வால்யூம் கம்மியாகும், பெரிய எண்ணிக்கை கம்மியாகும். அதுதான் வேற என்னுடைய எண்ணம், அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இது பண்ணும்போது அந்த இப்போ ஏலம் போன பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். மீதி வந்து நிச்சயமாக வந்து இருக்கிற பிளாட்டுகளெல்லாம் நமக்கு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்க, ஏலம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏலம் எடுக்க நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து இது மூலமாக தான் இப்போ எடுத்தாகணும், ஒரு வழியே இல்லை. அப்போ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை. இப்போ உடனடியாக வந்து அவர் இந்த அப்ரூவ்டு பிளாட்ஸ்லாம் எடுத்துங்க சொன்னார்னா பண்ணாமல் இருக்கவங்க எப்படி எடுக்க முடியும்? பாண்டுக்கு லேண்டே இப்போ எல்லாம் மெத்தனமாக இருக்காங்க, நமக்கு என்னன்னு இருக்காங்க. அப்போ அரியப்பாவாங்க
அப்போ அறிவிப்பாகும்போது சாஃப்ட்வேரே கிராஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? கிராஷ் ஆகிடும் இல்லையா? அப்போ போய் அறிவிப்பில் இப்போ மொத்த வருமானாக்கா அதனால நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறோம், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு 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 இது வருது சார். இல்லை நான் தொடர்ந்து முடிச்சிடுறேன். அடுத்து இது அப்ரூவல் லேண்டு அது கொடுத்து வச்சிருவாங்க, பிட் பண்ணி சொல்லிட்டு வச்சிருவாங்க, அதை வச்சிருவாரு, ஒன்றும் பதிவு பண்ணி கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் பேரன் லேண்டு இது ரிசார்ட்லாம் வந்து பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம இந்த குழுவின் சார்பாக கேட்கலான்னு இருக்கோம். அதாவது இந்த ஆக்ஷன் குழுவின் சார்பாக கேட்கலாம். ஆக்ஷன் இல்லை எம்எஸ்டிசி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு குரூப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பின் சார்பாக இருக்கிற மக்கள்லாம் ஒன்று திரட்டி நாங்கள் ரிசார்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம், பேரன் லேண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம்னா அதையும் பிட்டு தான் பண்ணணும், பிட்டிங் பண்ணணும். பிட்டிங் பண்ணும்போது எல்லாரும் பண்ணாமல் எல்லாத்துட்டையும் இந்த குரூப்பில் இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் அஃபிடாவிட் வாங்கிடுவோம். நாங்கள் அஃபிட யாரெல்லாம் அந்த இதுக்கு சம்மதிக்கணுங்களோ ரிசார்ட்டை வாங்கிக்கிறதுக்கு மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு நம்ம அதனுடைய பலனை வந்து நம்ம ஷேராக பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேரன் லேண்டுகளையும் ரிசார்ட்டையும் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு அஃபிடாவிட் கொடுக்கணும், இண்டிவிஜுவலாக ஒருத்தரும். நாங்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ, எனக்கு என் சார்பாக இவர் இல்லை இவர் ஒரு குழு, இந்த ஒரு 4-5 பேரோ ஒரு 10 பேரோ, அதுக்கு தான் கூட்டுக்குழு போடுறேன். எல்லாம் நான் வந்து ஃபியூச்சரை கணக்கு பண்ணி தான் போடுறேன். எல்லா சங்கத்துக்கும் நினச்சி போடுறேன்னா எல்லா சங்கத்துலேயும் ஒருத்தரை பொறுக்கி போட்டு நான் அதில் ஒரு பாடி ஜென்ரேட் பண்ணுவேன். அந்த பாடி வந்து அவங்கவுங்க சங்கத்தாளுங்கள்லாம் கவர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு நாங்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு எங்கள் சார்பாக அவங்க எந்த இளமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு எங்களுடைய பாண்டுகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அஃபிடாவிட் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அது சட்டப்படி செல்லுபடி ஆகும். அதை வச்சு நம்ம நீதிபதி பேரன் லேண்டுகளையும் ரிசார்ட்டை எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இப்போவே நம்ம வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். சங்கம் ஏன் வெளியிடணும், நம்ம நிறுவனத்தின் சொத்து. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பணம் வராதுல்ல சார். நீங்க வந்து பணம் வராதுங்கிறதுல அதுக்கு ஒரு வரலாம், பில்டிங் கூட வரலாம், அது அடிமாட்டு விலைக்கு ஆட்டை போட்டு பணம் வரலாம், அது நம்ம விடணும். இப்போ பாருங்க, நல்ல தேவை எடுத்துட்டு போடுவான், மொராய் சிட்டி இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி எடுத்துட்டு போடுவான், மிச்சம் மீதி இருக்கிறதா நமக்கு கிடைக்கும். அதைப்படி ஏன் இதே விடணும்? இப்போ தேனி போடி ரிசார்ட் வந்து ஃபுல்லாகவே கம்பெனி இது. அந்த அந்த ஆஃபீஸ் ரூமு, அந்த கான்ஃபரன்ஸ் ரூமு, அந்த இது இருக்குல்லையா, மெஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஹோட்டல் எல்லாமே வந்து நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த குற்றாலம் அப்படி கிடையாது. குற்றாலத்தில் வந்து ரிசார்ட்லாம் அவங்கவுங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மீட்டிங் ஹால், பெரிய ஹால் இருக்கு இல்லையா, அது நீச்சல் குளம், அந்த ஆஃபீஸ் ரூமு, இதுதான் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு நம்ம மீட்டிங் வாடகை கொடுவோமே, அதில் வேற சம்பாத்தியத்தை மக்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பேன். என்ன இருக்குது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதுக்கு தான் அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் சொல்ல. அதில் ஒரு சின்ன சார், இப்போ நம்ம குரூப் ஆரம்பிச்சது சரிதான், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கு சார். நிறைய பேர் வந்து அதை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பேசிட்டு விதமான சுணக்கங்கள் இருக்கு சார். ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன் வந்து போய் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அது போய் அந்த ஒரு ஆபீஸுக்கு போய் அதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். வந்து ஜூனியர் வந்து இன்னும் போறதுக்கே இன்னும் தங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் அந்த குரூப் வாயில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். நம்ம குழுவில் உள்ள படித்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு 1-2 சென்டரை பிடிங்க, கம்ப்யூட்டர் சென்டர் பிடிங்க, நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் பிடிச்சி அந்த கம்ப்யூட்டர் சென்டருடைய அட்ரஸையும் லொக்கேஷனையும் எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் அந்த என்னுடைய வந்து நான் குரூப்பில் போட்டு விட்றேன். அந்த போய் இப்போ திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஓடிட்டு இருக்கோம், நல்ல ஒரு நெட் சென்டரா கம்ப்யூட்டர் சென்டரை பார்த்து ஒரு 2 சென்டரை பிடிச்சி எனக்கு அனுப்பிவிடுங்க. அதனுடைய லொக்கேஷன் அவனுடைய அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. இதேமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் மதுரை, தேனி, போடி, எல்லா மாவட்டத்திலையும், சென்னை, இந்த மாதிரி இடத்துல அனுப்பிவிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் அவங்ககிட்ட பேசி ஃபோனில் பேசி ஒரு நாமினல் ரேட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் இந்த வேலையை முன்னெடுக்கலான்னு இருக்கோம். அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் அவங்களுக்கு வீடியோவில் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அந்த உதவியை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதாவது படித்தவர்கள் நிறைய ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்கள பண்ண சொல்ல, நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, இது பண்ணினவங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அவங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது 2-3 கம்ப்யூட்டர் சென்டர் சொல்லுங்க. எத்தனை சென்டரோ சரி நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய அட்ரஸ் லொக்கேஷன் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா நாங்கள் அது குரூப்பில் போட்டுருவோம். தோழர்களே, இந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா? ஒரு பொது தொண்டர் நான் ஓட முடியாது. 64 வயசில் நான் திருநெல்வேலிக்கு அங்கங்கே எல்லா மாவட்டத்துக்கும் போய் ஒரு நெட் சென்டர் தேடி பிடிச்சி எல்லாம் செய்யணுனாக்கா அடுத்து நான் வேறு எதுவும் வேலை செய்ய முடியாமல் நான் படுக்க ஆகிடுவேன். அதனால் தயவுசெய்து இந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ சிவாஜி சுல்தான்லாம் இருக்கான் இல்லையா, இந்த யூடியூபரு, நான் கோடி கடையை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு குடும்பத்தில். என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு லேப்டாப் கேட்குறான். பேசிக் இதெல்லாம் லேப்டாப் தான் வாங்கி கொடுத்தேன். ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண. இப்போ
இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கேன், அடுத்த வருஷம் தேர்ட் இயர், இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அவன் நல்ல லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கும், வாங்கி கொடுக்கப்பா சொல்கிறான். உண்மையிலே சொல்கிறேன் தோழர்களே, நான் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். இந்த நிறுவனத்துக்கு பெரிய முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு இவர். நிறைய பாலாவை காப்பாற்றுறாரு, கமலை காப்பாற்றுறாரு, எல்லாத்தையும் வீரசக்தியை காப்பாற்று எல்லாம் எல்லா லீடர்ஸையும் காப்பாற்றுறான்னு நீங்கள் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களே, கோடி கோடியாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அந்த லேப்டாப் வாங்கி கொடுக்க எனக்கு நான் தேவையாக தேவைச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 2 நாள் முன்னாடி சொன்னீங்க சார். அந்த தான் நிலைமை. தலைவர்லாம் வந்து இவரை வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு அவன் சொல்கிறான், சிவாஜி சுல்தான் அவன் எழுதுறான், ஃபேஸ்புக்கில் எழுதுறான், கோடி கோடியாக சம்பாதிச்சாரு சுந்தர் தியாகராஜன். அதுக்கு சுந்தர் தியாகம் சொல்ல மாட்டான், திருச்சி கிழமை முதியவர், திருச்சி முதியவர். அவனுக்கு நான் ஒரு புதுசாக எனக்கு வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது பிடிக்காதான், அது தவறு தான், சட்டப்படி தவறு தான். இருந்தாலும் அவன் என்ன அப்படி சொல்கிறதுனால தான் நான் அவனை பாடி ஷேமிங் பண்ணுறதுனால அவரெல்லாம் திருந்தணும், தயவுசெய்து திருந்தணும். அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 1 லேக் கையில் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு. அது இல்லாமல் நான் எவ்வளோ கல்லாடிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இவனுங்க என்னடா, நான் அதான் சிரிப்பு வருது, பல கோடி வாங்கிட்டான் எல்லாம். ஐயோ அது யூடியூப்லேருந்து எல்லா பயிலும், அதாவது தவறாக என்ன வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து காரணம் வந்து பொறாமை. என்னடா இவன் இந்த வயசில் இழுத்து போட்டு இப்படி செய்கிறானே, நம்மகிட்ட யாருமே வரமாட்டாங்க. இவங்களாம் வீடியோ போட்டானா ஒரு 400 300 400 ரூபா, ஒரு 1000 வரை வராது. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு 5000 கிட்ட பார்க்குறாங்க. மினிமம் ஒரு 4000 5000 பார்க்குறாங்க. சொல்கிறீங்க, கரெக்டாக போடுறீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு உண்மைத்தன்மை இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன்னா, இப்போ சொத்து யார் கையில் இருக்குது? சொத்து கோர்ட்டு கையில் தான் இருக்குது. நிறுவனத்தின் சொத்து, நிறுவனத்தின் சொத்து இப்போ கோர்ட்டு கையில் இருக்குது. நிறுவனத்திலேருந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த கோர்ட்டு கையிலேருந்து நான் வந்து நம்பிக்கையோடு சொல்கிறேன், திட்ட நம்பிக்கையோடு சொல்கிறேன், ஆண்டவருக்கு பொதுவாக சொல்கிறேன். அந்த கோர்ட்டு கையிலேருந்து எனக்கிட்ட சொத்து வந்துச்சுன்னா நிச்சயமாக என்னை நம்பலாம் மாட்டாங்களா? கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை எனக்கு பலமாக இருக்கும். எல்லா மக்களுமே நான் வந்து ஆண்டவருக்கு பயப்படாது, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நம்பிக்கையில் எங்கிட்ட வந்துச்சு வைங்களேன், நான் அப்ரூவல் வாங்குறது டைம் ஆகும். அப்ரூவல் வாங்குறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் இந்த மனுஷன் கையில் போயிடுச்சு, வந்துருச்சு, இனி நமக்கு கிடைக்கும்னு நிச்சயமாக மக்களை நீங்களே நிம்மதியாக இருப்பேன் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய கடுமையான வேலைங்கிறது எனக்கு தெரியும். நாக்கு வெளியே வந்துடும், ரத்தம் வந்துடும். இல்லை அந்த அளவுக்கு வேலை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஒரு சிலர் இப்போ ஒன்றும் புரியாமல் வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க, எல்லோரும் அப்படியே கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்புறம் அப்ரூவலுக்கு படாபாடு பண்ணணும். இப்போ எவன் ஆட்சிக்கு வரான்னு தெரியாது, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். அது வந்து அண்ணாமலை படத்தில் ஒரு ராதாரை சொல்லுவார், கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும் பாரு. இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து எந்தெந்த ஆட்சி இருந்திருக்குது, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது நிறுவனம், யார் காரணம்னு கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும். சொல்ல ரைட்டு தானே? தப்பா சொல்லுங்க, 100% சரி தானே? கூட்டி கழிச்சு பாருங்க எப்போ நிறுவனம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து தொடர்ந்து 14 வருஷம் இயங்கியிருக்கு நிறுவனம். இப்போ வந்து நான் அடிக்கடி சொல்ல தெரியுமா ஒரு வார்த்தை, முடக்கப்பட்டதுமே அதுதான் உண்மை. ஆனால் இவனும் ஒரு காரணம். இவனுக்கு வந்து ஒரு முறைப்படி நடக்கலை. முறைப்படி நடந்திருந்தாங்க, எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பக்கா வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. இப்போ நான் வந்து இந்த லீடர் போயிருக்கான் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அவங்க தரவுகளெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நிறுவனத்திலே கேட்டிருக்கேன். நான் தான் பாலாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் போய் 4 கோடி 4 லட்சமோ 5 லட்சமோ செலவு பண்ணி நான் டிடெக்டிவ் ஏஜென்ட்ல வச்சு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நேராக நிறுவனத்திலே கேட்டிருக்கேன், இவனுங்களாம் எவ்வளோ வாங்கியிருக்கானுங்க, அந்த தரவுகள்லாம் கொடுங்க, டேட்டாஸ்லாம் கொடுங்க, நான் இவ்வளோ பேசணும்னு சொல்லி நான் பாலாட்டே பேசியிருக்கேன். இது அந்த வேலையை நம்ம சங்கம் செய்யும். அதனால் அசோக்கு, நேற்று நான் நன்மையாக தூங்கினேங்கிறது ஒன்று, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க தெரியும். இவனுங்க எங்கேயும் போக முடியாது, அவ்வளோதான். ஃபீஸ் பண்ண பல்ப்பு தான். இவனுக்கு பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துட்டு மக்களுக்கு இடையூறாக இல்லாமல் தனியாக நிற்கணும், பேசாமல் வீட்டில் படுத்து கிடக்கணும். உங்களுக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். கிடைக்கும். அது எல்லாமே சுல்தானுக்கு எல்லாமே அன்கன்ஃபார்ம்டு பாண்டு தான், எல்லாமே அன்கன்ஃபார்ம், எல்லாமே லெட்ரு பல்ல எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க நாங்கள் எழுதி கொடுக்கலாம் முடிஞ்சு வச்சு, நீ கையெழுத்துக்கு இதுக்கு அனுப்பு, இல்லை லேபுக்கு அனுப்பு, இல்லை எங்கேனாலும் அனுப்பு, அதெல்லாம் காலதாமதம் ஆகும். நிச்சயமாக நான் இதெல்லாம் மக்களுக்கு வழி விடுங்க, குறுக்க நிற்காதீங்க, அவ்வளோதான். திருந்த பாருங்கள். முக்கியமாக இந்த தீர்வு வரக்கூடாது நினைக்கிறான்ல, அவெல்லாம் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு திருந்துங்க. வாழப்படுறது கொஞ்ச காலம். ஏன்னா மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம வம்சத்தை அவர் தான் வந்து வழிநடத்தி கொண்டு போகணும், பார்த்துங்க. கடைசியில் இந்த செய்தி ஒன்று சொல்லுவோம்ல, அது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான சொல்லிடுறேன் செய்தி. இன்றைக்கி நல்ல வீடியோ இன்றைக்கி சொன்னாலும் உண்டு. அதாவது பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான்னு ஒரு வேர்டு இருக்குது, முக்கியமான வேர்டு இது, நல்ல எனக்கு பிடிச்ச வேர்டு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ வினை விதைத்தவன்
திணை அறுப்பான் திணை விதைத்தவன் சொல்லுவாங்களா? இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா 2 கேள்வி கேட்பேன். அந்த அந்த பழமொழியில் 2 கேள்வி கேட்பேன். எவ்வளவு அறுப்பான்? அவன் மட்டும்தான் அறுப்பானா? இந்த 2 கேள்வி மனசு வச்சுங்க. பாவம் செய்கிறதுக்கு முன்னால், துணிகிற பாவம் செய்கிறதுக்கு முன்னால் 2ஐயும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லேன். ஒரு மாங்கொட்டை, அந்த மாங்கொட்டையை வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் புதைச்சி வைங்க. அந்த மாமரம் வளர்ந்து பெரிய விருட்சமாக வரும். ஒரு கொட்டை தான் புதைச்சி வைக்கிறீங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான பழங்கள் வரும், காய்கள் பழங்கள் வருமா? அப்போ ஒரு கொட்டை வச்சது எவ்வளோ பன்மடங்கு பழுகி பெருகி இருக்குது. அதை யார் சாப்பிடுவா? நான் மட்டும் சாப்பிடுவேனா? நான் சாப்பிடுவேன். நான் உலகத்தை விட்டு கடந்து போயிடுவேன். என் பிள்ளைகள் சாப்பிடும், பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைங்க சாப்பிடும். இப்படி வழியாக வம்சமாக அது அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதே போல தான் பாவமும். நம்ம சின்ன பாவம், கொஞ்சம் பாவம், சின்ன பண்ணிட்ட ஒரு பாவம் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது பழுகி பெருகி பின்னாடி யாரெல்லாம் பாதிக்கும்? சந்ததியே பாதிக்கும். அதனால இந்த சிவகாசிக்காரரு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த அருப்புக்கோட்டைக்காரரு, கோயில்பட்டிக்காரன் எல்லாத்தையும், நெய்வேலி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தயவு செய்து திருந்துங்க, வழி விடுங்க, மக்களுக்கு குறுக்க நிற்காதீங்க. இந்த அனைத்து சங்க கூட்டத்துக்கு தயவு செய்து உங்களுடைய தலைவர்களை வர சொல்லுங்கள். நெய்வேலி அன்பு நாயகம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க. நெய்வேலி அன்பு நாயகம், தம்பி கணேசாத்தியாவா, ஆதித்யா, தேனி சங்கம் போன வாட்டி நான் கூட்டப்போ வரல. இது மாதிரி வரணும். நம்மலாம் சேர்ந்து அதாவது கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. அதாவது நான் சொல்லேன், போன வீடியோ சொன்னேன், 95 பேர் ஒரு பக்கம், ஒருத்தர் தனியாக இருந்தாலும் வேலை நடக்காது. நீதியரசர் நமக்குலாம் உதவி செய்யலாக நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையை கட்டி எழுப்புவோம். வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி வாருங்கள், நேரில் கூடி பேசுவோம். நன்றி தோழர்களே. நன்றி.